வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையின்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனித்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனித்து போனவன் நான். தரிசனம் என்னில் தரிசனம் வைத்து அறுவடை துவக்கி வைத்தவரே. எனக்காய் இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. எனக்காய் இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையின்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையின்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம்தானே இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம்தானே இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. எனக்காய் இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. எனக்காய் இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. not accept any surprises. கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த விதத்திலும் புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. As we are the children of God, we should not get any self-fame. அது மேட்டிமைக்கு கொண்டு சென்று விடும். That will lead you to pride. மேட்டிமைக்கு கொண்டு சென்று விட்டால் அது தேவனிடமிருந்து நம்மை பிரித்து விடும். If that leads you to pride, that will separate us from God. மேட்டிமை தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. God did not like the pride. மேட்டிமை உள்ளவர்களை அவர் தூரத்திலிருந்து தான் பார்க்கிறார். God always distances himself from the pride people. மேட்டிமை உள்ளவர்கள் அவருக்கு அருகில் வர முடியாது. Those who are having pride cannot come near to God. அதனால நம்முடைய வாழ்க்கையில புகழ்ச்சி எந்த விதத்துல வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. So whatever praises are coming to us, we should not accept it. அந்த இடத்துல புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளாத ஆண்டவராக இருக்கிறார். God is the one who did not accept any praises. அதன் பிறகு நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். What I have to do get eternal life. ஆண்டவர் சொல்லுகிறார். God is telling, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், if you want to enter into the eternal life, கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். just keep the commandments. கற்பனைகளை கைக்கொள். You have to keep or obey the commandments. பிதாவினால் 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. Through God the Father 10 commandments were given. இயேசுவினால் 2 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. Through the Jesus Christ gave 2 commandments. மனுஷர் கற்பனை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. There are many commandments from man also. நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்பது மனிதர்களின் ஆசையாக இருக்கிறது. Man always want to inherit the eternal life. தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. All the glory and honor goes to God alone. மெய்யான தேவன் இயேசு
through God blessing ministries, ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு செய்தியை கொண்டு we வருகிறோம். are bringing the God's message through God blessing ministry church. இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம் இது. This is the time of God's ministers prayer fellowship. பிரியமானவர்களே, My dear beloved people, தேவன் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். God is always on our side. வேதத்தை வாசித்து பார்த்தால் When we read his scripture, யோபு 9:10 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? in Job chapter 9 verses 10 says, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். I do the great things which we cannot comprehend. தேவன் என்ன சொல்லுகிறார்? What God is telling, இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருக்கும் who are hearing the word of God, பெரிய காரியங்கள் நடக்கும். he does the great things. நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு ஜெபம் பண்ணிருப்பீங்க. There are many small things we have prayed. ஒரு தலைவலி வந்திருக்கலாம், If you have a headache, அதுக்கு ஜெபம் பண்ணி நீங்க சுகம் பெற்றிருக்கலாம். maybe you are healed because of your prayer. ஆனா வேதம் சொல்லுகிறது But God is telling, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். God is doing the great things. சிலருக்குள்ள இருக்கிற எய்ட்ஸ் நோயை குணமாக்குகிறார். Even God is healing the AIDS disease. சிலருக்குள்ள இருக்கிற புற்றுநோயை இயேசு குணமாக்குகிறார். Even God is healing the cancer. இப்படி சிலருக்குள்ள இருக்கிற கால்ல இருக்கிற யானைக்கால் நோயை இயேசு குணமாக்குகிறார். Even God is healing the big elephant leg. சிலருக்குள்ள இருக்கிற தீராத நோய்களை இயேசு குணமாக்குகிறார். The diseases which cannot be cured, God is healing them. ஆஸ்மாவில இழுப்பு நோயில பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்நாள் முழுது கஷ்டப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நோய்களை குணமாக்குகிறார். Those who are affected by asthmatic complaint, they are living a problematic life in their whole life. God is healing them. சகோதரனே சகோதரியே, இயேசு உன்னை நேசிக்கிறார். My dear beloved sister and brother, God is loving you. உன்னை குணமாக்கும்படியாய் பெரிய காரியங்களை God செய்கிறார். wants to heal you because of that. He wants to do the great things. இது எப்படி நடக்கும்? How it will happen? ஆண்டவர் அதைத்தான் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். That's so God has promised us in our life. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எதிர்பார். You just expect the great things which you cannot comprehend. உன்னால் ஆராய்ச்சியே பண்ண முடியாது. You cannot comprehend it. யோசிக்கவே முடியாது. You cannot think about it. கர்த்தர் அதை செய்து முடிப்பார். God will surely accomplish it in your life. கர்த்தர் அதுல பெரிய காரியம் செய்வார். Surely God will do the great things in your life. அதுல ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். Surely the miracle will happen in your life. ஒரு முறை ஒரு கூட்டம் நடந்தது. There was one meeting. அந்த கூட்டத்துல ஒரு அநேகர் பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாவிக்கு ஆரோக்கியமோ, உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் சிநேகிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசு பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற அப்பா அவங்களுடைய பயபக்திக்குரிய வாழ்க்கை நல்லா கவனிங்க. நம்ம சரிப்படுத்தினா நமக்கு ஆசீர்வாதம், அவங்க சரிப்படுத்திக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்.
மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியாது. நமக்காக நாம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் மூலமாய் ஒரு பாஸ்டர் ஆர்டினேஷன் பெற்றார். இப்போ ஒரு சபையை கட்டி கொண்டு இருக்கிறார். ஆமென். அதற்கு ஸ்தோத்திரம். 3 கட்டமாக அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கட்டம் சபை கட்டினாங்க, ஒரு 50,000. ரெண்டாவது ஒரு 50,000 கட்டினாங்க. இப்போ ஒரு 50,000 கட்டிக்கிட்டு இருக்காங்க. வேலை வந்துருச்சு. நம்ம லெவல் 12 அடியா 14 அடி வந்துருச்சு. அப்போ இவர்கள் அறிவித்த, ஆசீர்வதித்த, அபிஷேகித்த ஒருவர் இவரை போல ஆசீர்வதிக்கப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த சபை, அந்த ஊழியக்காரர் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு இவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு முறை ஒரு சபை இடிச்சு விழுந்துருச்சு. அந்த சபையை கட்டணும். உடனே ஐயா சொன்னாங்க, அவர் சபை இடிச்சு விழுந்துருச்சு, அவருடைய வீட்டை காலி பண்ணி அந்த சபையை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். நாங்கள் 7 ஊழியக்காரங்க போய் நம்ம சபையை கட்டி கொடுத்தோம். அல்லேலூயா. அந்த சபைக்கு ஐயா என்னவா இருக்கிறாங்க? ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவர்கள் மூலமாக யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலுக்கு அந்த மகிமை இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம். இஸ்ரவேல் என்ன, எப்படிப்பட்ட ஜனம்? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட சுவாபங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ரட்சிக்கப்பட்ட வழிமுறைகளிலே நாம் நடக்க வேண்டும். அனாவசியமாக உலகத்தோடு ஒட்டி ஓடி வாழ்ந்து நம்முடைய சோத்திரம் என்ன செய்யக்கூடாது? கிருபையை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். சங்கீதம் 19 8 வாசிங்க. ஒரு இன்னொரு 2 வசனம் வாசிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 19 8. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையா இருக்குது. இருதயத்தை என்ன செய்தால்? இப்போ இந்த கற்பனைகள், இந்த வசனங்கள் எப்படி இருக்கிறதா? உங்க இருதயத்தை எப்படி மாற்றும்? சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளும். தொடர்ந்து வாசிங்க. கற்பனை எப்படி இருக்குதா? பரிசுத்தமாய் தூய்மையா இருக்குது. கொஞ்சம் கூட என்ன இல்லை? கலப்பு இல்லை, அழுக்கு இல்லை. அழுக்கானவர்களை யாராவது நேசிப்பாங்களா? நேசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அழுக்கான காலையில் ஒரு சாட்சி சொன்னாங்க ஐயா, மங்கள்ராஜ் ஐயா ஒரு கதை சொன்னாங்க. ஒரு கதை சொன்னாங்க. எத்தனை பேருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சாக்ஸு கதை. ஆமென். ஆமாம். ஒருவர் சாக்ஸை மட்டும் துவைக்க மாட்டாராம். ரொம்ப நல்லா பாலிஷ் பண்ணிக்கிடுவார். பேண்ட் ஷர்ட்லாம் நல்லா சுத்தமாக இருக்கும், நல்லா குளிச்சிடுவார். ஆனால் அந்த துவைக்காத அந்த சாக்ஸை மட்டும் என்ன செஞ்சிடுவாராம்? 2 கால்லையும் மாட்டிக்கிடுவார். கூட்டங்களுக்கு, மற்ற வீடுகளுக்கு, விருந்துகளுக்கு போகும்போது போட்டுட்டு போகிறான். இவர் பக்கத்தில் போனால் ஒரே நாத்தம். என்ன நாத்தம்? சாக்ஸ் நாசம். சாக்ஸில் என்ன இருக்குது? அழுக்கு இருக்குது, வேர்வை இருக்குது, அசுத்தம் இருக்குது, தீமை இருக்குது, கிருமி இருக்குது. சாக்ஸ் டெய்லி துவைச்சிடணும், கழுவிடணும். ஆனால் இவர் கழுவவே இல்லையா? எவ்வளோ நாள் கழுவவே இல்லை? மாத கணக்கில் கழுவவே இல்லை. அந்த சாக்ஸை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மனைவி பார்க்குறாங்க, நல்லா குளிக்கிறாரு, நல்ல ட்ரெஸ்ஸு, துவைச்சி சட்டை தான் போடுறாரு. ஆனால் நாத்தம் வருது ஒரு மேலே. எங்கே போனாலும், யார் கூட உட்கார்ந்தாலும் நாத்தம் வருது. உடனே யாரோ கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்களாம், ஐயா உங்கள் இதில் நிறைய நாத்தம் வருது, இதெல்லாம் சரி பண்ணுங்க, விசேஷமாக உங்கள் காலில் இருந்து நாத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே இவர் போய் என்ன பண்ணிட்டாராம்? சாக்ஸை நல்லா சோப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணலை. அவர் சாக்ஸை வச்சிருக்கிறாரு, வேற ஒரு சாக்ஸை போட்டுருக்காரு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ அடுத்த கூட்டத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு, வேற ஒரு சாக்ஸை போட்டுக்கிட்டாரு. ஆனால் வந்திருக்கிறாரு, அந்த ஃபங்க்ஷனில் திருப்பி நாத்தம் வருது. அப்போ வேற சாக்ஸ் தான் போட்டிருக்கீங்களே, ஏன் நாத்தம் வருது அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இவர் சொல்கிறாரு, இல்லை நான் தான் வேற மாற்றிட்டேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு அந்த சாக்ஸை மடித்து கீழே வச்சிருக்கேன். புரியுதா? காலையில் அதே சொன்னேன், சோக்கு
அந்த துவைக்காத சாக் செட்டில் மாதக்கணக்கில் துவைக்காத சாக் செட்டில் அதை சூப்பில் ஒரு உரமாக மடிச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன அர்த்தம்? அழுக்காக தான் இருக்கிறாரு இல்லையா? வேற ஒரு சாக்ஸை போட்டிருந்தாலும் அவர் என்னவா தான் இருக்காரு? அவர் இருக்கிற இடம் என்ன செஞ்சையும் நாரதான். இதே மாதிரி நாத்தம் பிடிச்ச கிறிஸ்தவ வாழ்க்கை, நாத்தம் பிடிச்ச வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கணும்? தூய்மையாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் தூய்மையாக்கப்பட வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இன்னொரு இடத்துல சொல்றாரு, உன் வாழ்நாள் என்ன செய்யுமா? நீ 6:1 உபாகமம் 6:1 எடுத்து வாசிங்க. நம்ம சீக்கிரம் ஆபத்துல, விபத்துல, நோயில, பிசாசுல அடிபட்டு செத்துடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது. நம்ம குறிக்கப்பட்ட ஆண்டவர் நியமித்த அந்த தீர்க்காயுசை பெற வேண்டும். நம்முடைய காலம் முழுவதும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து முதிர் வயதிலே நாம் இலைகள் உதிர்வது போல நாம் மறிக்க வேண்டும். சீக்கிரமா நம்ம அழிஞ்சு போயிடக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. நீ உன் பயப்படணும். ஃபர்ஸ்ட்ல நமக்கு பயம் தேவை. பெற்றோருக்கு பயப்படணும், சபைக்கு பயப்படணும், சத்தியத்துக்கு பயப்படணும், இயேசுவுக்கு பயப்படணும், ஆண்டவருடைய கற்பனைக்கு, தெய்வத்துக்கு பயந்து எப்பமெல்லாம் ஆலயத்துக்கு வரும்போது மட்டும்தான் பயப்படணும். வெளியே போகும்போது சும்மா துணிகரமாக நடக்கலாம், துணிகரமாக பேசலாம், துணிகரமாக செயல்படலாம். அப்படி அல்ல. நம்ம சாகர வரைக்கும், உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம ஆண்டவருக்கு பயந்து, நீயும் உன் பிள்ளைகளும். யாரு? அப்போ பெற்றோருக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யுங்க? பயந்து ஜீவிக்கிறவர்களாய் மாற்றுங்க, கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றுங்க. அப்படி நீங்க பயந்து ஜீவிக்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கையினால நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, சீர்படுத்திக் கொள்ளுங்கன்னு ஆண்டவர் பேசுறார். வாசியுங்கள். உன் குமாரத்தையும் எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே வாழ்நாள் நீடிக்கும். ஆமென். என்ன நீடிக்கும்? வாழ்நாள் நீடிக்கும். எனக்கு தெரியும் ஒருவரை, அவர் நல்லா குடிப்பாரு. அப்போ அவர்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தோம், குடிக்காதீங்கயா, அது உங்களுக்கு தப்பு, அது உங்களை அழிச்சிரும். குடிக்கிறவர்களுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. குடிக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்கலாங்க. இல்லையா? நல்லா குடித்தாரு, நல்ல போதையிலே மிதந்துக்கிட்டு இருந்தார், எந்த வார்த்தைக்கும் கீழ்ப்படியலை. குடிக்கிறது நிறுத்தம்யா, உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி தரலாம், உங்களுக்கு நல்ல ஒரு மனைவியை ஏற்படுத்தி ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கலாம். குடிக்கிறத நிறுத்தம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கேட்கவே இல்லை. இஷ்டம் போல இருந்தார். கடைசியில் என்ன ஆகிட்டு, அவர் ஒரு நாள் ஒரு லாரியில் அடிபட்டு செத்து போயிட்டார். அப்போ நம்ம அந்த வாழ்நாள் குறுகி போயிடுது, அழிஞ்சு போயிடுது. எதுக்கு அழிஞ்சு போகுது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் பயந்து கீழ்ப்படிந்து இருந்தால் நம்முடைய வாழ்நாள் என்ன செய்யும்? நீடிக்கும். எவ்வளவு நாள் நீடிக்கும்? தீர்க்காயுசு வரை. தீர்க்காயுசு என்பது என்ன? நமக்கு தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்க்காயுசு வச்சிருக்கிறார். இவ்வளவு வருஷம் நீ வாழ்வ, முதிர் வயது வரைக்கும் வாழ்வ, அநேக காரியங்களை நீ அனுபவிப்பாய், வாழ்ந்து சுகித்திருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வரணும்னு சொன்னா, நம்ம கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரிடத்துல பெரிய அதிசயங்கள், பெரிய காரியங்களை பெற்று நாம் வாழ வேண்டும். ஆமென். ஒரு அலையிலே சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆண்டவர் பேசுறது உங்களுக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமா, காலையில நான் இதை தான் பேசணும் வந்தேன். ஐயா, இந்த கற்பனைகளுக்கு பிடிச்சது ஆண்டவர் மகராஜையா மூலம் இதையும் பேசினார். அல்லேலூயா. அதுல அன்பை பற்றி பேசினார், இதுல கீழ்ப்படிதலை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். ஒரு அல்லையா சொல்லுங்க. இப்போ நம்ம அன்புள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும். ஆமென். இன்னொரு நாள் 10 கட்டளையும் நம்ம தெளிவாக வாசிப்போம். ஆனால் 10 கட்டளையில் ஃபர்ஸ்ட்ல 5 கட்டளை எப்படி இருக்கும்? நீ தேவனிடத்தில் என்ன செய்? அன்பு கூறு அப்படின்னு இருக்கும். 2வது இருக்கிற 5 கட்டளை எப்படி இருக்கும்? நீ பிறனிடத்தில் எப்படி இரு? அன்பு கூறு. களவு செய்யாதனா மற்றவங்களுக்கு பொருளை திருடாத, கொலை செய்யாதனா மற்றவங்களை கொள்ளாத, இச்சியாதனா மற்றவங்களுடைய பொருளை இது இச்சியாத,
பொய் சாட்சி சொல்ல, மற்றவர்களை பற்றி பொய் சாட்சி சொல்லாத. இதெல்லாம் மற்றவர்களை குறித்து இருக்கும், மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துவதை குறித்து இருக்கும். அல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுங்க. இந்த 10ஐயும் 2ஆ மாத்திட்டாரு. யார் மாத்தினது? இயேசு கிறிஸ்து மாத்தினார். ஆமென். எங்க மாத்தினாரு? அதை மட்டும் வாசிங்க. இயேசு கிறிஸ்து 2ஆய் மாற்றின அந்த வார்த்தையை மட்டும் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு 12:30-31 வாசிங்க. மார்க்கு 12. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், நல்ல கவனிங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, பலத்தோடு அன்பு கூர்வாய். அன்பு கூர்வாயாக அதுக்குள்ள என்னெல்லாம் அடங்கியிருக்குது? என்ன அடங்கியிருக்குது? ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது, சிலையை தொட்டு கும்பிடக்கூடாது, சிலையை உண்டாக்கக்கூடாது, வேற விக்கிரகத்தை சொரூபத்தை உண்டாக்கக்கூடாது, வேற தெய்வத்தை உண்டாக்கக்கூடாது. வேற என்ன செய்யணும்? சோத்திரம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். வேற என்ன சொல்றாரு? இதெல்லாம் அவரிடத்தில் அன்பு கூறுவது. ஆமென். உங்க வீட்டுல நீங்க தேவனிடத்துல ஆராதனைக்கு வந்திருக்கிறதுனால நீங்க யாரிடத்துல அன்பு கூறுறீங்க? ஏசப்பாவினிடத்தில் அன்பு கூறுவீங்க. சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. ஆசீர்வதியும். என்னென்ன விண்ணப்பங்கள் இருக்கோ அத்தனை விண்ணப்பங்களை நிறைவேற்றித்தார்கள். இயேசு கிறிஸ்து பரலோக ஊழியங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவதாக, கிளை சபைகள் பெருகுவதாக, இருக்கிற விசுவாச மக்கள் மேலும் மேலும் ஆசீர்வாதத்தில் 100 மடங்கு பெருக, 1000 மடங்கு பெருக, கோடாகோடியாய் பெருக, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நம்மோடு இந்த வேளையில் பேசுவதற்காக ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, செயல்படும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடரும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுதி என்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒரு பாடலை பாடும்பொழுது ஆண்டவருக்காக நாம் காணிக்கை கொடுத்து நாம் ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த வாரத்தில் எப்பொழுதும் போல ஊழியங்கள், ஆராதனைகள், சபை கூட்டங்கள் நடக்கும். வந்து கலந்து கொள்ளுங்க. திங்கட்கிழமை ஜெபமணி பாட்டி வீட்டில் வீட்டு செப்பக்கூட்டம் நடக்கும். செவ்வாய்க்கிழமை சகோதரர் பிலிக்ஸ் கிருபா அவங்க வீட்டில் வீட்டு செப்பக்கூட்டம் நடக்கும். புதன்கிழமை ஆலயத்தில் வேத பாடம் நடக்கும். வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களாம் வந்து கலந்து கொள்ளுங்க. வியாழக்கிழமை அச்சய் வீட்டில் வீட்டு செப்பக்கூட்டம் நடக்கும். வெள்ளிக்கிழமை ரோஹித் கஸ்தூரி அவங்க வீட்டில் வீட்டு செப்பக்கூட்டம் நடக்கும். நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் விசேஷித்த ஒரு உபவாச கூட்டம் இருக்கும். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு நம்ம இந்த இடத்துல கொடியேற்ற போகிறோம். அல்லேலூயா. வருஷம் நாம் ஜெபம் பண்ணி கொடியேற்ற போகிறோம். இந்த வருஷத்தில் நாம் கொடியேற்றி நாம் உபவாசித்து ஆண்டுடைய சமூகத்தில் தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, சபைகளுக்காக, எல்லா மக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு லீவுனால கண்டிப்பாக குடும்பமாக நீங்கள் என்ன பண்ணணும்? தயவு செய்து அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம உங்களுடைய ஆதார் கார்டு கலர் ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அவன் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ கலர் ஜெராக்ஸ் ஒன்றும் சாதா ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. உங்களுடைய அதில் சில காரியங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. அரசாங்கத்திலேருந்து நமக்கு காப்பீடு திட்டம், அந்த திட்டத்தை ஒருவர் செய்ய இருக்கிறார். இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். சபைக்கு வருகிற எல்லாருக்கும் அந்த காப்பீடு திட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். ஒருவேளை நீங்கள் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆலயத்தின் மூலமாக அந்த காரியங்களை உங்களுக்கு செய்து தர வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. குறைந்த விலையிலே அதை செய்து தரப்போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த ஆதார் கார்டு குடும்பம் தயவு செய்து வருகிற வாரத்தில் நீங்கள் அதை எடுத்து வரும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வருகிற வாரம் திருவிருந்து ஆராதனை இருக்கும். ஆகாரம் ஆலயத்தில் செய்ய இருக்கிற உங்களால் என்ன நீங்கள் செய்ய முடியுமோ அதை மனதார நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆகாரம் செய்வதற்காக நீங்கள் கொடுத்து தாங்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அதற்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் நீங்கள் உதவி செய்யுங்கள். உதவி செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் கேட்டு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டு நீங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஒரு பாடலை பாடும்பொழுது ஆண்டவருக்காக நாம் காணிக்கை செலுத்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும்
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை ஊற்றிச் சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை ஊற்றிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே.